ஜெபம். சகல நன்மையும் துதியும் கனமும் உடையவரே, உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன். ஏசப்பா, கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரப்பா. இந்த புதிய மாதத்தை காண செய்த அன்பின் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த 7வது மாதத்திலையும் புது கிருபைகள், புது நன்மைகளை எங்களுக்கு தாங்க. ஏசப்பா, யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்களை கடந்த 6 மாதம் முழுவதும் பாதுகாத்து 7வது மாதத்தை காண செய்த தன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனக்கசப்புகள், இழப்புகள், துன்பம், துக்கம், சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. எதிரிகளில் இருந்து தப்பிவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீ தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, பூரண சுகமாக்கினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி இயேசுவின் ரூபம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. வெளிப்படுத்தல் 1:16 சூரியனை போன்ற முகத்தையும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்பஞ்சி போன்ற தலைமயிரையும் பெருவெள்ள இரைச்சல் போன்ற சத்தத்தையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் புறப்படும் வாயையும் ஒளி வீசுகின்ற வெண்கலம் போன்ற பாதத்தையும் உடையவராய் வெள்ளை அங்கி தரித்து மார்பு அருகே பொற்கச்சை கட்டிய கம்பீரமான தோற்றத்தை உடையவர்தான் மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து குத்து விளக்கு நட்சத்திரங்கள் இரட்சிப்பின் அனுபவம் பெற்றுக்கொண்ட மக்கள் கூட்டமே மிகுந்து காணப்படும். குத்துவிளக்கு என்கிற வார்த்தை
நம்முடைய சபையை குறிக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் சபை கூடி வரும் பொழுது ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அப்பொழுது ஆதியிலே ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் நம் மேலும் உலாவி நம்மை நடத்துவார். நட்சத்திரங்கள் என்பதற்கு தூதனை விவரித்து காண்பிக்கிற தேவ மனிதன். அப்படிப்பட்ட நம்மை தேவ மனிதன் கர்த்தர் தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறார். ஆகையால் நாம் தைரியம் கொண்டு தேவ வசனமாகிய விதையை அநேகருடைய இதயங்களில் விதைத்து அது அவர்களுக்குள் 100 மடங்காக பலன் கொடுக்க பிரயாசப்படுவோம். இதோ வருகிறார், ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனு ரூபம் கொண்டு இரட்சகராக இறங்கி வந்தார். ஆனால் அவர் 2ஆம் தரம் வரப்போவதே நீதியுள்ள நியாயாதிபதியாக வருகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். பூமியின் கோத்திரங்களெல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வரப்போகிற நியாயாதிபதி இயேசுவை வரவேற்க ஆயத்தப்படுவோம், தைரியமாய் எதிர்கொள்ளுவோம். இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால், மனிதன் இந்த உலகில் பிறந்தது முதல் இறப்பது வரை ஏதாவது ஒன்றிற்காக கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். மனிதனின் வாழ்நாள் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாகவே இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 35ஆம் வசனம். கவலைப்படுவதால் நம் சரீர அளவு ஒரு முழத்தை கூட்ட முடியாது. விதைக்காமல் அறுக்காமல் களஞ்சியத்தில் சேர்க்காமல் மகிழ்ச்சியோடு பாடி திரிகின்ற பறவைகளுக்கு உணவளிக்கிற தேவன் நம்மையும் போஷிப்பார் என்ற உறுதியும் விசுவாசமும் நம் இருதயத்தில் வேரூண்ட வேண்டும். அப்பொழுது நம் இருதயம் கவலை இல்லாமல் ஒடுங்காமல் மகிழ்ச்சியினால் பூரிப்பாகும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாளை தினத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால் இன்றைய சந்தோஷங்களையும் நாம் தொலைத்து விடுவோம். இந்த நாள் ஆண்டவர் எனக்கு அளித்திருக்கும் இனிய நாள் என்று மகிழ்வோம், நன்றி கூறுவோம். முதலாவது தேவை உள்ளம் மாற வேண்டும். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. எனவே இருதயத்தில் மாற்றம் தேவை. இருதயம் நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபப்பட வேண்டும். இருதயத்தில் ஏற்படும் மறுரூப வாழ்க்கையில் பிரதிபலிப்பதை மோசேயின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். முள்செடியின் தரிசனம் பெற்ற போதே மோசேயின் மனதில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து ஆண்டவரின் அழைப்புக்கு கீழ்ப்படுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இதை மறுரூபம் ஆண்டவரின் வருகையில் நிகழ்வது ஆகும். இங்கு கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குகிறார். வார்த்தைகளால், ஜெயங்களினால், ஆவியானவர் பலத்தால் மறுரூபம் அடைவோம். பழைய மனிதனுக்குரிய பாவ சாயலை களைந்து தூய ஆவியால் உள்ளான மறுரூபம் அடைவோம். சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிறு வயதிலே நண்பர்களை தேடுவது மனித வாழ்வில் நடைபெறும். பெற்றோர்களிடம் சகோதர சகோதரிகளிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். தகப்பனை போன்ற அறிவுரைகளையும் தாயை போன்ற கனிவையும் சகோதரனை போன்ற பாசத்தையும் நட்புக்காக உயிரையும் கொடுக்க துணியும் நண்பர்களையும் இந்த உலகில் உண்டு. சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ஞானமாய் செயல்பட வேண்டும். ஏனென்றால்
நண்பர்களால் வாழ்வில் வெற்றி அடையவும் முடியும், வீணாகி போய்விடவும் முடியும். அடித்து திரித்தும் சிநேகிதர்களே உண்மையான நண்பர்கள். மோசேயிடம் தேவன் நண்பனிடம் பேசுவது போல பேசினார். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து தீய பழக்கம் உள்ளவர்களை நட்பு வட்டாரத்தில் இருந்து விலக்கி விடுவது உத்தமம். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நமது வாழ்க்கை பயணத்திலையும் நாம் நம் விசுவாசத்தை காற்றில் பறக்கவிட்டு விடுகிறோம். அப்பொழுது நாமும் நம் பயணத்தில் எங்கு விசுவாசத்தை இழந்தோமோ அங்கே இருந்து இழந்த விசுவாசத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்வது நல்லது. விசுவாசத்தால் ராகாப்பு உளவு பார்த்தவரையும் சமாதானமாய் ஏற்றுக்கொண்டு சேதமாகாது இருந்தால். எபிரேயர் 11:31. விசுவாசத்தால் சிங்கக்கெவியில் போடப்பட்டும் சேதமாகாமல் இருந்தார் தானியேல். விசுவாசத்தால் அக்கினி நடுவில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார்கள். இன்னும் விசுவாசத்தால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பல நேரங்களில் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனையால் விசுவாசத்தை விட்டுவிட்டு பயத்தில் அமிழ்ந்து போகிறோம். எந்த புயல் வந்தாலும் காற்று வீசினாலும் ஆண்டவர் நம்மை அக்கறையில் கொண்டு சேர்ப்பார் என்ற விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பதறான். அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். எப்படி ஓட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்று தந்துள்ளார். பயத்தில் ஓடுகிறவர்கள் வெற்றி கிரீடம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு ஓடுவது போல நாமும் பரலோக வாழ்வை பெற்று கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஓடக்கடுவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. இந்த உலகத்தில் மனிதர்கள் உயிர் வாழ பயணம் அவசியமாய் இருக்கிறது. பொழுது ஊழியத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைத்தால் நல்லது என நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் பண ஆசை பேராசையாக மாறிவிடும் பொழுது நம் வாழ்க்கை சரியான பாதையை விட்டுவிட நேரிடுகிறது. எதை செய்தாலும் பணமே குறிக்கோளாக மாறிப்போவதால் குடும்ப உறவுகள் தொலைக்க நேரிடுகிறது. பண ஆசை பொருளாசை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதானது. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, களவு போன்ற பாவங்களின் பட்டியலில் ஆண்டவர் பொருளாசையையும் சேர்த்து பேசுகிறார். பொருளாசையே லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாற காரணமாய் அமைந்தது. ஆகானின் பொருளாசையால் அவன் கல்லறிந்து கொல்லப்பட்டான். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து அதை அனுபவிக்காமல் தன்னை தானே மாய்த்து கொண்டான். பண ஆசை உள்ளவர்களிடம் திருப்தி இருக்காது. ஆண்டவரை தேடவும் ஆலயம் செல்லவும் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் நேரம் இருப்பது இல்லை. இதனால் தேவ அன்பு என்னும் இனிய அனுபவத்தை ருசிக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது எதுவும் கொண்டு போவதும் இல்லை. நற்கிரியைகளை செய்து பரலோகத்தில் நம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போமானால் பண பாதாளத்தில் வேதனை அனுபவிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7:32. இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதர்களே எல்லாம் பிறந்த நாள் தொடங்கி பயணம் போகும் வரைக்கு கவலை தொடர்கிறது. சிறு குழந்தைகளை பெற்றோருக்காக பிள்ளை நன்றாக படிக்க வேண்டுமே என்னும் கவலை, படித்த பின் விரும்பிய துறையில் இடம் கிடைக்குமா, இடம் கிடைக்காதா, பின் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, வேலை கிடைத்தால் நல்ல பெண் கிடைக்குமா, முதிர் வயதில் பிள்ளைகள் நம்மை கவனிப்பார்களா என்ற முடிவில்லாத கவலை பட்டியலை பார்க்கலாம். நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதன் மருத்துவரை காணச் சென்றார். ஐயா, எனக்கு 40 வயசு ஆகிறது. இதுவரை பிபி, சுகர், அல்சர், கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லை. இதனால் எதுவும் பிரச்சனை உண்டா என்று கேட்டானாம். இவன் கவலையை எப்படி தீர்ப்பது? ஒரு சகோதரி
ஊழியரிடம் ஜெபிக்க சென்றாள். ஊழியர் என்ன காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். அவள் சொன்ன பதில் என்ன என்றே தெரியவில்லை. தூங்கி முழித்ததில் இருந்து நெஞ்சி திக்கு திக்கு என்று அடிக்கிறது, பயமோ இருக்கிறது என்று சொன்னாள். கவலையை எப்படி தீர்ப்பது? ஒரே வழி வேதத்தை தியானிப்பது தான். அவர்களை பராமரிக்கும் ஆண்டவர் நம்மை பராமரியாமல் இருப்பாரோ என்று சொல்லும் பொழுது கவலைப்படுவதால் பயனில்லை, கவலைப்படுவதால் நம் பிரச்சனைகள் தீரும் என்றால் ஜெபக்கூட்டம் நடத்த வேண்டாமே, கவலை கூட்டம் நடத்தலாமே. சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே கவலைப்படுவதினால் ஒன்றும் சாதிக்க முடியாது. கவலைப்படுவதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவில் நமது நம்பிக்கையை ஆழமாக வைப்போம். விசாரிக்கிற ஆண்டவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்மில் சிலர் சாதாரணமாக சொல்லும் வார்த்தைகள், எங்களுக்கு யார் இருக்காங்க, எங்களுக்கு உதவி செய்யவோ பரிதபிக்கவோ யாருமே இல்லையே என்று அங்கலாய்ப்பதாகும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிப்பவர். எனவே நாம் தயங்காமல் நமது கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும். எதை விசாரிப்பார்? நமது தேசத்தை விசாரிக்கிறவர். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். 2வது, பூமியை விசாரிக்கிறவர். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம் குடியிருக்கிற பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி செழிப்பு ஆக்குகிறார். நிலத்தை திருத்தி நல்ல விளைச்சலை தருகிறார். மழை பெய்கிறதோ இல்லையோ, உணவு கிடைக்கிறதோ அல்லவா. சிறுமையானவனின் வாழ்க்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொல்ல வந்த கூட்டத்தின் கையில் இருந்து தப்புவித்த ஆண்டவர் நீதி செய்கிறவர், தயவு இரக்கம் காண்பிக்கிறவர் என வேதம் அவரை காண்பிக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13இல் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். பிரியமானவர்களே, அநீதியான ஒரு நீதிபதியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7. தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்களை மதியாதவனுமாய் இருக்கிற அந்த நீதிபதியை இரக்கம் செய்வாரென்றால், இரவும் பகலும் தேவனையே தஞ்சமென்று இருக்கிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு இரங்காமல் இருப்பாரோ? நாம் நம்முடைய கவலைகளை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவர் அதை விசாரிக்கிறவர், நியாயம் செய்கிறவர். நிமிடம் தோறும் நம்மை விசாரிப்பதற்கும் இயேசுவிடம் நம் பிரச்சனைகளை வைத்து விடுவோம். கவலைகளை தீர்ப்பார். அப்பொழுது அவர் கோபம் அடைந்து உள்ளே போக மனமில்லா இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மகன் என்ற உரிமையோடு வாழவில்லை என்பது தெளிவாகிறது. தம்பி தனது பாகத்தை பிரித்து கொண்டு வெளியேறின பின் தான் அந்த வீட்டுக்கு உரிமை ஆளவன் என்பதை அவன் மறந்துவிட்டான். எனவே தகப்பனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறான், தன்னைத்தானே பாராட்டி கொள்கிறான். காரணம், அவன் தன்னை உணரவில்லை. உம்முடைய குமாரன் அவன் இவனுக்கு யார்? சகோதரன் தானே. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடம் எவ்வாறு அன்பு கூறுவான்? கொழுத்த கன்று ஒரு கோழி அல்லது கிழட்டு ஆடு அடித்திருக்கலாமே, கொழுத்த கன்று அடிப்பானேன்? இதன் மூலம் அவனது பொறாமை குணம் வெளிப்படுகிறது. பொறாமை எலும்பு உருக்கி தகப்பன் வெளியே வருகிறார், வருந்தி அழைக்கிறார். என்னுடையது எல்லாம் உன்னுடையது தானே என்று சொல்லும் பொழுது நாம் சந்தோஷப்பட வேண்டாமா என்கிறார்.
ஆண்டவர் நமக்காக சிலுவையில் தான் சொந்த இரத்தத்தை சிந்தி பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறார். நாம் உள்ளே இருக்கிறோமா அல்லது வெளியே நிற்கிறோமா? மது வாழ்வின் விதிகள். என் சமூகத்தில் வந்து நில். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் நடந்தோ வாகனத்திலேயோ எவ்வகையிலாவது பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயணம் நல்ல முறையில் அமைய வேண்டுமானால் அரசாங்கம் அமைத்து கொடுத்துள்ள சாலை வீதிகளை கடைபிடிக்க வேண்டும். நிற்க வேண்டிய இடத்தில் நின்று கவனிக்க வேண்டியவற்றை கவனித்து புறப்பட வேண்டிய நேரத்தில் புறப்படுவோமானால் பயணம் ஆபத்துக்கள் இன்றி வெற்றிகரமாக அமையும். ஆவிக்குரிய பயணிகளாகிய நாமும் ஆவிக்குரிய சாலை விதிகளை கடைபிடித்தால் மட்டுமே பரம கானான் செல்ல முடியும். இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே திறப்பின் வாசலில் நின்றான். தேவ கோபம் மாறியது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் நின்றார்கள். அற்புதமாக பாதுகாக்கப்பட்டார்கள். நாயினோரின் பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். அற்புதம் நடைபெற்றது. பரம கானான் பயணிகளாகிய நாமும் விடிய காலத்தில் ஆயத்தமாகி காலமே அவர் சமூகத்தில் நின்று நம் வாழ்வில் அதிசயங்களை காண்போம். 3 நல்ல மனிதர்கள் மரித்த பின்னும் வானுலகம் சென்றனர். அங்கு கடவுளின் அருகில் நாற்காலி காலியாக இருந்தது. யார் அதில் உட்கார்வது என்று கேள்வி வந்தது. முதல் நண்பர், கடவுளே, உமக்கு கோயில் கட்டுவதற்கு நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன், ஆனால் நான் தான் உட்காருவேன் என்றார். இரண்டாவது நபர், அந்த கோயிலை நிர்வாகம் செய்தது நான் தான், அதனால் நான் தான் உட்காருவேன் என்றார். மூன்றாம் நபர் அமைதியாக இருந்தார். உனக்கு இந்த நாற்காலி வேண்டாமா என்று கடவுள் கேட்டார். ஆண்டவரே, சிறு சிறு உதவிகளை மட்டும்தான் மக்களுக்கு செய்தேன், ஆனால் இதில் உட்கார நான் தகுதி இல்லாதவன் என்றார். அந்த நாற்காலி அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய தூதன் கிதியோனை சந்தித்தான். பராக்கிரமசாலியை, இஸ்ரவேலை மீதியாரியரின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப் போகிறவன் நீயே, நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். அதற்கு கிதியோன், ஆண்டவரே, நான் எளிமையான குடும்பத்தில் உள்ளவன், என் குடும்பத்தில் நான் சிறியவன் என்றார். மீண்டும் ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனிதனை தோற்கடிப்பது போல் மீதியானியர் அனைவரையும் முற்றிலும் தோற்கடிப்பேன் என்றார். தேவன் தன்னோடு பேசுகிறார் என்று இருமாப்பு அடையாமல் தலக்கணம் கொள்ளாமல் தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். நான் உயிரோடு இருப்பது அவரின் அருள் என்பதையும் உணர்ந்தோமானால் உண்மையான தாழ்மையோடு இருப்போம். சிலுவை மரணத்திற்கே தன்னை ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு தம்மை தாழ்த்திய தேவனின் தாழ்மையை சற்று நோக்கி பார்த்து நம்மை தாழ்த்துவதற்கு கற்றுக்கொள்ளுவோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மைப்படுவோம், மேன்மையை பெறுவோம். நீங்களும் நீடிய பொறுமையோடே இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யூதருடைய ஆலயங்களில் இயேசு மேசியா என்பதை எடுத்து கூறியதால் யூதர்கள் வெறுப்பு ஒருபுறம், மேலும் ஸ்தேவானின் உறுதியான பேச்சை கேட்ட யூத தலைவர்களின் கோபம் அதிகரிக்கவே ஸ்தேவானை கல்லால் அடித்து கொன்றனர். அந்த சமயத்திலும் ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று அவர்களுக்கு தன் உடலில் காயங்களை ஏற்றும் மன்றாடினார். இதுதான் பொறுமை. நமக்கு அநீதி இழைக்கப்படும் நேரங்களில் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். வேதத்திலே இப்படி பொறுமை இழந்து அனைவருமே ஜெயம் பெற்றனர். இதோ பொறுமையில் இருக்கிறவர்களை
பாக்கியவான்கள் என்கிறோமே. கர்த்தர் வருமளவும் பொறுமையோடு இருங்கள் என்ற வசனத்தின்படி நாம் அன்றாட காரியங்களில் ஒவ்வொன்றிலும் பொறுமையாய் இருந்து ஜெயத்தையே பெற்று கொள்ளுவோம். பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவர்கள் உத்தமன். யோபுவின் பொறுமையை குறித்தே அறிவோம். அதன் முடிவு நன்மையாக மாறியது அல்லவா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். அரசன் ஒருவன் ஒரு அறிவிப்பை, இளவரசியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவர். அவளை ஓட்டப்பந்தயத்தில் தோற்கடிக்க வேண்டும் என்று அறிவித்தார். பலர் இளவரசியின் மீது விருப்பம் கொண்டு ஓடி ஓடி களைத்து போனான். தோற்று போனவர்கள் தர்ம அடி வாங்கி திரும்பி போயினர். ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது. ஒரு இளவரசன் இந்த போட்டியில் இளவரசியை முந்தி ஓடிக்கொண்டு இருக்கையில் அவள் ஒரு அழகான தங்க பழத்தை அவன் முன்னே எறிந்தாள். அவள் அதை எடுத்து கொண்டு திரும்பவும் முன்னேறினான். இரண்டாவது முறையும் அவன் அப்படியே செய்தான். மீண்டுமாக அவன் முன்னேறவே இலக்கை அடையும் சற்று தூரத்திற்கு முன் கடைசி பழத்தை வீசி எறிந்தாள். தங்கப்பழத்தின் மீது ஆசை கொண்ட அந்த இளவரசன் இலக்கையை தவறிவிட்டான். இளவரசியை இழந்தான். உலகத்தின் ஆபாசங்களை கண்டு தங்கள் வாழ்வை இழந்து விடுவார்கள். பலர் நாம் எதற்காக ஓடுகிறோம், எங்கு ஓடுகிறோம் என தெரியாமல் ஓடுவார்கள் பலர். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய அழைப்புகளுக்காக இலக்கை நோக்கி ஓடுங்கள். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் ஒன்று நமக்கு உண்டு. அதை விட்டு விடாமல் பெற்றுக்கொள்ளத்தக்க தொடர வேண்டும். நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு என்றும் மற்றவர்களுக்கு என்றும் நாம் செய்வதற்கென அவர் நியமித்திருக்கும் ஒன்றையும் இழந்து விடாமல் செய்து முடிக்கும்படி தொடர்ந்து ஓடுவோமாக. இலக்கை இல்லாத வாழ்வு பொருளற்ற வாழ்க்கையாகும். பொருளற்ற வாழ்க்கையை நாம் வாழாதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். நம்மை படைத்த தேவன் நம்மை குறித்து பெரிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கிறார். இலக்கை அடைவதற்கு எத்தனையோ இழப்புகள், போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தேவ திட்டத்திற்கு நேராக ஓடி இலக்கையை அடைவோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விவசாயி ஒருவன் சாக்கு மூட்டை ஒன்றில் தானியங்களை களஞ்சியத்திற்கு எடுத்து சென்று கொண்டு இருந்தான். தானியங்கள் அந்த சாக்கினுள் இருக்க முடியாமல் சாக்குக்குள் வண்டுகளும் புழுக்களும் இருட்டுமாய் இருந்தது. சாக்கில் ஒரு துவாரம் இருந்தது. சில தானியங்கள் உள்ளே இருக்க முடியவில்லை. நாங்கள் ஓட்டையின் வழியே தப்பிக்கப் போகிறோம் என்று சொல்லி நழுவி வெளியே ரோட்டில் விழுந்தன. குருவிகளும் எலிகளும் அவற்றை தின்று போட்டன. மூட்டை களஞ்சியங்கள் வைக்கப்பட்ட போது இன்னும் சில தானியங்கள் வெளியே செல்ல நினைத்தது. நழுவி களஞ்சியத்தின் தரையில் விழுந்தன. ஆனால் வேலை செய்கிறவர்கள் வந்து அவற்றை சுத்தம் செய்து சாக்கடையில் போட்டார்கள். மற்ற தானியங்களுக்கு நெருக்கடியில் மூச்சு விட முடியாது. எவ்வளவு நாளோ தெரியாது. அவை அழுது கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தன. ஒரு நாள் அந்த விவசாயி வந்து மூட்டையை நிலத்திற்கு எடுத்து சென்றான். சாக்கை திறந்து தானியங்களை விதைத்தான். தரை அருமையாக இருந்தது. காற்று சில் என்று வீசியது. உண்ண உணவும் குடிக்க நீரும் தரப்பட்டன. அவை வளர்ந்து ஏராளமான விளைச்சலை கொடுத்தன. மகிழ்ச்சியான பெருமையாக காற்றில் அசைந்து ஆடின. இவ்வாறு தான் கடவுளின் கரத்துக்குள் இருப்பது சுலபம் அல்ல. வேதனைகளையும் கடினமான நேரங்களையும் சகிக்கத்தான் வேண்டும். தப்ப நினைப்போம், ஆனால் ஆபத்தான முடிவை சந்திப்போம். ஆனால் கடவுளுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம். ஆனால் ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். ஆகவே ஏற்ற காலத்திற்காக பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை குறித்ததான எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நாம் அவரையே சார்ந்திருக்கும் பொழுது ஏற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில்
செய்து முடிப்பார். ஏற்ற நேரங்களில் ஏற்ற செயல்களை ஏற்ற நபருக்கு ஏற்றபடி செய்யும்படி நாம் தேவனின் கரங்களுக்குள் அடங்கி இருப்போம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்க்கையில் எதுவுமே முயற்சிகளால் அல்ல, எல்லாமே தேவ கிருபையினால் மட்டுமே நடக்கும் என்று சிலர் எண்ணுகின்றனர். ஆனால் தேவ கிருபையினால் நாம் எல்லாம் ஆகும் என்பதால் முயற்சிக்கு அவசியமே இல்லை என்று அர்த்தம் கொள்ளக்கூடும். முயற்சிகளை மட்டுமே சார்ந்து கொள்ளக்கூடும். முயற்சிகளை மட்டுமே சார்ந்து செயல்பட்டால் அதனால் சுயதீரன்தான் உருவாகும் என்பது உண்மை. ஆனால் தேவ கிருபையை சார்ந்து நாம் முயற்சிக்காமலே எல்லாம் தானாக நடந்துவிடும் என்பது தவறான சிந்தை. மனிதன் தன்னுடைய சுய ஆற்றலை அதிகமாக நம்பி அதனை சார்ந்து முயற்சிப்பது பரிசுத்த விளைவுகளை தராது. பார்வோனிடம் இருந்து எரேபிய மக்களை விடுவிக்க தேவன்தான் மோசேயை எகிப்துக்கு அனுப்பினார். ஆனால் உடனேயே அது நடந்துவிடவில்லை. 9 முயற்சிகளில் தோல்வி கண்ட பின்னரே நடந்தது. ஆனால் மோசே தேவ பலத்தையும் வழிகாட்டுதலையும் சார்ந்து திரும்ப திரும்ப முயற்சிக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. நம் தேவ கிருபையைத்தான் நம்ப வேண்டும், அந்த கிருபையைத்தான் தேட வேண்டும், அந்த கிருபையைத்தான் நம்ப வேண்டும். அதற்காகவே ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் வேண்டும். இப்பொழுது நமக்காக தேவன் வந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் முன்னோக்கி போக வேண்டும். முடியாதவைகளைப் போல இருந்தாலும் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற விசுவாசத்தோடு முயற்சிக்க வேண்டும். பாபோல் கோபுரம் கட்ட அவர்கள் முயற்சி செய்தார்கள், தேவ கிருபையை வாஞ்சிக்கவில்லை. ஆகவே தோல்வி. முயற்சி செய்வோம், கிருபையில் வழி நடப்போம். ஏற்ற காலத்தில் பொறுமையோடே காத்திருங்கள். கர்த்தர் நம்மை குறித்ததான எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். கர்த்தர் தம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.